இந்த ஆட்சி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து 3 மாதம் ஆகிறது. 2 மாதத்துக்குள் கணக்கெடுக்கின்ற பொழுது 20,000 கோடி கடன் வாங்கிவிட்டார்கள். ஆக கடன் வாங்குவதே நிர்வாக செலவுக்காக கடன் வாங்குகின்ற ஆட்சியாகத்தான் விஜய் ஆட்சி இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற ஆட்சியாக அல்லது பயிர்க்கடன் ரத்து செய்வதற்காக கடன் வாங்கினோம் என்று சொல்லக்கூடிய அளவிலோ இல்லை. நிர்வாகத்திற்காக நிர்வாக செலவினங்களுக்காக கடன் வாங்குகின்ற ஒரு கேவலமான அரசாகத்தான் விஜய் அரசு இருக்கிறது. ஆகவே எல்லோர் மீதும் பழி சுமத்தி விட்டு தான் உத்தமன் போல் வேடம் போட்டு விஜய் அவர்கள் சினிமாவில் நடித்ததை போல் நடித்த காரணத்தினால் மக்கள் ஏமாந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். யார் வேட்பாளர், வேட்பாளருடைய தன்மை என்ன, அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய பின்னணி என்ன, அவர் மக்களுக்காக உழைக்கக்கூடியவரா, மக்களுடைய கஷ்டங்களை தெரிந்தவரா, இவர் சொல்லுகின்றதெல்லாம் செய்வார்களா என்றெல்லாம் யோசிக்காமல் மக்கள் விஜயவும் விசிலையும் பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஒரு மாயை, ஒரு மிராக்கிள். சினிமா பார்த்து ரசித்த மக்கள் சினிமாவை போல் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று தமிழ்நாட்டு மக்கள் எண்ணினார்கள். சிவகாசி பகுதி மக்கள், நம்முடைய மாவட்ட மக்கள் பட்டாசு தொழிலுக்குள் பிரச்சனை சொன்னால் பட்டாசு தொழிலை பாதுகாப்பதிலே முனைப்பாக இருப்பார்கள் என்று எண்ணினார்கள். அவர்களும் அந்த அளவுக்கு ரீல்ஸ் போட்டார்கள். நாங்கள் வந்தால் பட்டாசு தொழில் பாதுகாப்போம், பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்றெல்லாம் ரீல்ஸ் போட்டார்கள். அங்கே குங்குமத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே மில்லெல்லாம் பூட்டியிருக்கின்ற மில்லெல்லாம் திறப்போம், ஊர்பாலைகள் எல்லாம் திறப்போம் என்று சொல்லி அங்கே ரீல்ஸ் போட்டார்கள். டெல்டாவில் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு காவிரி நீரை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். சென்னையை பொறுத்த மட்டில் 24 நேரமும் மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்கும், தமிழ்நாடு முழுக்க தடையில்லா மின்சாரத்தை வழங்குவோம், மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், விலைவாசிகளை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள். படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை 4,000 ரூபாய் ஊதியம் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார்கள். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் 4,000 ரூபாய் ஊதியத்தொகை, ஊக்கத்தொகை வேலை கிடைக்கிற வரை. பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2,500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அது தேர்தலிலே முதலமைச்சராக வந்தவுடனே, ஆட்சியை பிடித்தவுடனே நாங்கள் 2,500 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா பஸ்களிலும் பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணலாம் தமிழ்நாடு முழுக்க என்று சொன்னார்கள். இப்படி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றி மக்களை வஞ்சித்து இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த விஜய் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல் தனக்கு சினிமா எடுத்தவர்கள், தன்னை வைத்து சினிமா படம் தயாரித்தவர்கள், தன்னை வைத்து டைரக்ட் செய்தவர்கள், தன்னோடு நெருங்கி பழகியவர்கள், தன்னோடு உறவுக்காரராக இருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆட்சியிலே பங்கு கொடுக்கின்றார். இவர்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து ஒரு அவமானமான ஒரு ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடத்தி வருகிறார். இந்த நிலை நீடிக்க வேண்டுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் விவசாயிகள், தொழிலாளிகள், பாட்டாளிகள், படைப்பாளிகள், நெசவாளிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு கண்ணீர் விடுகிறார்கள். கரண்ட் புல்லை பார்த்தால் சாக்கடித்து விழக்கூடிய அளவுக்கு 5,000 ரூபாய் கரண்ட் புல்லை கட்டியவர்கள் இன்றைக்கு 10,000 ரூபாய், 15,000 ரூபாய் கட்டுகிறார்கள். எந்த காரணம் இல்லாமல் கரண்ட் புல்லு ஒரே மாதத்துல கூட்டியாச்சு. அதுபோல கரண்டாவது உருப்படியா கிடைக்குதான்னு பார்த்தா அதுவும் கிடைக்காது. சென்னை போன்ற மாநகரங்கள் எல்லாம் எந்த நேரத்தில் கரண்ட் போகும் என்றே தெரியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது. மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா பகுதியிலும் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்கிறார்கள், பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அல்லும் பகலும் போராடி கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் இன்றைக்கு இந்த ஆட்சியை கிளி என்று கிழித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் எடப்பாடியுடைய பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைய தாவேக அரசு முழித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களும் தாவேக அமைச்சர்களும் கதைகளை அளந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. எடப்பாடியுடைய பேச்சுக்கு, கேள்விக்கு பதில் தர முடியவில்லை. இன்றைக்கு அவர்கள் நாடகம் ஓடுகிறார்கள். பணத்தை எல்லாம் சுருட்டி விட்டார்கள். எங்களுக்கு பணம் இல்லை, ஆகவே 3 வருஷம் ஆகும் என்று சொன்னார்கள். 3 வருடம் ஆகும், 4 வருடம் ஆகும் என்றெல்லாம் இவர்களுக்கு அறிவுஜீவிகளாக இருந்த ஆலோசகர்கள் சொல்லவில்லையா?
தமிழ்நாட்டினுடைய கஜானா எவ்வளவு பணம் இருக்கிறது, எப்படி திட்டங்கள் போட வேண்டும், மத்திய அரசு சென்று எப்படி பணங்கள் வாங்க வேண்டும், மத்திய அரசோடு இணக்கமாக சென்று பணங்களை வாங்கி வந்து திட்டங்களை தீட்டுவோம் என்று சொன்னீர்களே, ஏன் செய்யவில்லை? இதையெல்லாம் செய்யாமல் காலதாமதப்படுத்துவதற்கு காரணம் சொல்லுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. விவசாயிகளுக்கெல்லாம் வாங்கிய கடனை எல்லாம் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். செய்தார்களா? எப்படி திமுக ஆட்சி தாலிக்கு தங்கம் வாங்கி தங்கத்தை அடை வைத்த அத்தனை நகை கடனை ரத்து பண்ண சொல்லி ஏமாற்றினார்களோ, அதே போல் இன்றைக்கு ஒரு ஏமாற்று நாடகத்தை அரங்கேற்றி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறார். விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததே ஒரு விபத்து என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கிறது. அவையெல்லாம் கண்டித்து பயிர்க்கடன் விவசாயிகள் பட்ட கடனை ரத்து செய்யாத இந்த அரசை கண்டித்தும், காவேரியிலே தண்ணீர் பிரச்சனை கட்டுப்படுவதற்கும் தடைபடுவதற்கும் காரணமான மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடகா எடுக்கின்ற முயற்சிகளுக்கு குறுக்கீடு செய்து தடுத்து நிறுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத தாவேக அரசை, விஜய் அரசை கண்டித்து நம்முடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் அதிமுக சார்பாக வருகின்ற 14ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் விருதுநகர் தேசப்பந்து மைதானத்திலே மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம், 2000க்கு அதிகமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் எனது தலைமையிலே ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நடக்கின்றது. அந்த நேரத்தில் நம்முடைய கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும் உங்கள் பகுதியில் உள்ள கழக நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் பொதுமக்களையும் அழைத்து அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு பெருந்திரளாக கலந்து கொண்டு அதிமுக பின்னால் என்றைக்கு மக்கள் திரள்வார்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே மிக பிரமாண்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தரும்படி உங்களை அத்தனை பேரையும் பண்போடு கேட்டுக்கொண்டு, யாரும் எந்த யோசனையும் பெற தேவையில்லை. இந்த ஆட்சி நீடிக்கின்ற ஆட்சி கிடையாது, நிலையான ஆட்சியும் கிடையாது. திரும்ப திரும்ப வரக்கூடிய ஆட்சி 32 ஆண்டு 53 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. இனியும் ஆளுகின்ற கட்சி அதிமுக. 1,25,25,000 வாக்குகளை இன்றைக்கும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதை மறுக்க முடியுமா? 1,25,25,000 வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள்? எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். ஆக 100% மக்கள், 65% மக்கள் விஜய் முதலமைச்சராக வர வேண்டாம் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே மிக பிரமாண்டமான மெஜாரிட்டியை பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரவில்லை. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததே ஒரு விபத்து என்று சொல்லக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைய சமூக ஆர்வலர்கள், அரசியல் வல்லுநர்கள் மீடியாக்களில் பேசுகின்ற காட்சிகளை, கருத்துக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். விஜயனுடைய ஆட்சியையும் தாவேக ஆட்சியையும் அவர்கள் கிண்டலடிக்கிறார்கள். யாருக்கும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத அரசு தாவேக அரசு. இந்த ஆட்சி தேவையில்லை என்று இந்த ஆட்சிக்கு ஆதரவாக பேசிய மீடியாக்கள் கூட, அரசியல் வல்லுநர்கள் கூட, சமூக ஆர்வலர்கள் கூட இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டி பேசினார்கள். ஒரு அரசு ஆட்சிக்கு வந்து 3 மாதத்திற்குள் இந்த அளவுக்கு மக்களுடைய அவநம்பிக்கையை பெற்றிருக்கிறது சொன்னால் அது விஜய் அவருடைய ஆட்சியே தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. யார் எல்லா விலைவாசியும் கூடிக்கிட்டு இருக்கு, எல்லா விலைவாசி தாறுமாற கூடிக்கிட்டு இருக்கு, கடன் ஏறிக்கிட்டு இருக்கு. இதே நிலையில் போனால் ஒரு ஆண்டுக்கு 1,20,000 கோடி கடன் வாங்கக்கூடிய நிலை விஜய் அவருடைய அரசுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. விஜய் அவர்கள் செய்வார்கள். ஆகவே நிர்வாக செலவுக்காக கடன் வாங்குகின்ற இந்த இழிநிலை தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்று சொன்னால் அதிமுக ஆள வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். எடப்பாடியார் முதலமைச்சராக வந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருப்பார் சொன்னால் நிச்சயமாக இது போன்ற இழிநிலை நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், எடப்பாடியாருக்கு சாமர்த்தியமான அரசியல் தெரியும். வரியே இல்லாத பட்ஜெட்டை போடக்கூடிய திறமை அவருக்கு உண்டு. ஏழைகளை பாதிக்காத அளவுக்கு ஆட்சி நடத்தக்கூடிய பக்குவம் அவருக்கு தெரியும். 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே எடப்பாடியார் இருந்தார். 4 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே மக்கள் பாதித்தார்களா? 2 ஆண்டுகள் கொரோனா, 1 ஆண்டு கஜா புயல், டெல்டா மாவட்டமே பாதிக்கப்பட்டது. 2 ஆண்டுகள் மிகப்பெரிய கொரோனா, 1 ஆண்டுகள் எதிர்க்கட்சிகளுடைய போராட்டம், 4 ஆண்டுகளும் எதிர்ப்புகளை சந்தித்த தலைவர் எடப்பாடியார்.